அனைவருக்கும் வணக்கம். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி. இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல. வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான பச்சடி பார்க்கலாம். வெயில் காலத்தில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காய் பச்சடி. அடுப்பாண்ட ரொம்ப நேரமும் நிற்க வேண்டாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சொரக்காய் வச்சு தான் பச்சடி செய்ய போகிறோம். தேவையான அளவு காய் எடுத்துக்கலாம். காயை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 2 சைடும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்க தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க விதைகள் முத்தி இருந்துச்சுன்னா எடுத்துடுங்க. பிஞ்சான விதையாக இருந்துச்சுன்னா அதோடு சேர்த்து கட் பண்ணி போட்டுக்கலாம். விதையை கொஞ்சம் எடுத்து கையில் வச்சு நம்ம நசுக்கி பார்த்தோம்னா நசுங்கிடும். இதை மாதிரி நசுங்கி வந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கங்க. கைக்கு நசுங்காமல் தூர விதை வழுக்கி விடுச்சுன்னா முத்தனை விதைன்னு அர்த்தம். அந்த விதையை எடுத்துட்டு காயை கட் பண்ணிக்கோங்க. குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதக்கினா போதும், அதிகமாக வதக்க வேணாம். வெங்காயம் வதங்கினதும் இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பழுத்த தக்காளியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி 1 நிமிஷம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டாக இல்லைனாலும் ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டும் ஒரு துண்டு சின்னதாக இஞ்சியும் சேர்த்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் குழஞ்சி வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெயில் நாள் வந்துட்டாலே அடுப்புக்கிட்ட நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தது நம்ம உடம்புல இருக்க நீர்கள் எல்லாமே வெளியில் வந்துடும். இதை சரி பண்ணுறதுக்கு அடிக்கடி வெயில் நாளில் நீர்க்காய்கள்லாம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காவை சேர்த்துக்கலாம். இந்த கப்பால் 4 கப் அளவுக்கு வந்தது சுரக்காய். பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுரக்காய் நல்லா வதங்கி வந்ததும் கம்மியாகவே ஆகிடும். அதிகமாக இருக்குமே தவிர வதங்கினதும் காய் கம்மியாக வந்துடும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். உங்களுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்கணும்னு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தாலே போதுமானது. காய்க்கு ஏற்ற உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சுரக்காவுக்கு 300 கிராம் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 2வது தண்ணி சேர்க்குற வேலையெல்லாம் இல்லை. இந்த தண்ணியோடு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். 300 கிராம் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி விசில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்தாலே காய் நல்லா வெந்துடும். 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. மேலே இருக்க தண்ணியை வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த தண்ணியை தான் மறுபடியும் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் அந்த தண்ணி கீழெல்லாம் ஊற்றக்கூடாது. ஒரு மசியல் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் காயை. இல்லை உங்களுக்கு சட்டியில் போட்டு மற்ற வச்சு கடையணுனாலும் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இந்த சூட்டில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுருக்க தண்ணி அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேறு தண்ணியெலாம் சேர்க்க வேணாம். 2வது நம்ம கொதிக்க விடுற வேலையெல்லாம் இல்லை. சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். சூப்பரான சுரக்காய் பச்சடி ரெடி. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.